எங்களோட ரேடியஸ் சம்பந்தமான ஃபுல் விஷயமும் பார்த்து முடிஞ்சது. ஸோ ஒன்றே நாங்கள் பார்க்க வேண்டியது அயனாக்கட் சக்தி சம்பந்தமான விஷயத்தை பார்க்கணும். அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இந்த அயனைசேஷன் எனர்ஜி என்றால் என்ன என்று முதல் நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேணும். சரி, அயனைசேஷன் எனர்ஜி என்றால் என்ன என்றது தெரியணும். கொமனா நாங்களும் அயனாக்கட் சக்தி என்றது நாங்கள் பார்க்க போறோம் என்று சொன்னால், வாயு நிலையில் உள்ள அணுக்களில் இருந்து இலத்திரன்களை அகற்றி நேரயன்களை உருவாக்குவதற்கு தேவையான சக்தி அயனாக்கட் சக்தி. இது நாங்கள் கொமனா பேசிக்கா பார்க்கிற விஷயம். சரி, அப்ப நாங்கள் கொமனா பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், வாயு நிலையில் உள்ள அணுக்களில் இருந்து இலத்திரன்களை அகற்றி நேரயன்களை உருவாக்குவதற்கு தேவையான சக்தி அயனாக்கட் சக்தி எனப்படும். இது பொதுவான டெபினிஷன். ஆனால் இதுல நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன சம்பந்தமானது பார்க்கணும். முதலாம் அயனாக்கட் சக்தி என்றா என்னென்னு பார்க்கணும், இரண்டாம் அயனாக்கட் சக்தி என்றா என்னென்னு பார்க்கணும், அங்கால நாங்க தொடர் அயனாக்கட் சக்தி என்னென்னு பார்க்கணும், அயனாக்கட் சக்தி தங்குற காரணிகள் என்னென்னு பார்க்கணும், அதுல இருந்து எப்படி எப்படி அதெல்லாம் டீவியேட் பண்ணுது, எப்படி எப்படி மாற்றம் அடையுதுன்னு சொல்லி விஷயங்களை பார்க்க போறோம். சரி, அதுல நாங்கள் பார்க்க போற முதலாவது விஷயம் எது? முதலாம் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, முதலாம் அயனாக்கல் சக்தி. சரி, அப்ப உண்மையிலேயே நாங்க என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அதை நான் சும்மா ஒரு படத்துல உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறேன். இது ஒரு அணுவண்ட கருவில இருந்து வெளிநோக்கி என்ன செய்ய போகுது, இப்படி ஈட்டோடுகள் போய்கொண்டிருக்க போகுது. சரி, ஓகே. இந்த இறுதி ஓட்டில இலத்திரன்கள் காணப்பட போகுது. இறுதி ஓட்டுல என்ன செய்யும், இலத்திரன்கள் காணப்படும். நான் இங்க உண்மையா கதைக்க போற நிலை என்னது, வாயு நிலையில கதைக்கணும். அதுவும் வாயு நிலையில இருக்கிற ஒரு மூல் அட்டமுக்கு கதைப்பேன். அதுல இருக்கிற ஈட்டோட்டுல இருக்கிற ஒரு மோல் யாருக்கு தான் கதைக்க போறேன், எலக்ட்ரன்ஸுக்கு கதைக்க போறேன். அப்ப இதுல என்ன பிரச்சனை என்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஈட்டோட்டுல இருக்கிற இலத்திரனுக்கும் கருவிற்கும் இடையில் என்ன இருக்கும், ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். அப்ப நான் இந்த இலத்திரனை இந்த கருக்கவர்ச்சி விசையை மீறி எங்க கொண்டு போகணும், முடிவிலிக்கு கொண்டு போய் இந்த அட்டமை நான் என்னவா மாத்தணும் என்றால் கட்டியனா மாத்தோம். சரி, அது எந்த நிலையில தான், வாயு நிலையில தான் கட்டியனா மாத்தணும். எப்படிப்பட்ட கட்டியன், ஒரு நேரேற்றம் கொண்ட கட்டியனாக என்ன செய்யணும், மாத்தோம். இந்த ப்ரோசஸுக்கு நாங்கள் என்ன செய்யும், இந்த வழங்குகின்ற மினிமம் எனர்ஜியை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லி கேட்க போறோம். இது கொமனா உங்களுக்கு விளங்குதா என்ன விஷயம்னு சொல்லி? சரி, சோ இது அதோட ஒரு பேசிக்கான கான்செப்ட். இதை நான் என்ன செய்ய போறேன், டெபினிஷனை உங்களுக்கு கிளியரா எழுதி காட்டுறேன். உண்மையா என்னென்ன கதைக்க போறோம்னு சொன்னால், வாயு நிலையில் உள்ள அணுக்களில் இதுல நாங்கள் இதை இப்படி கதைப்போம், ஈஸியா கதைக்கிறதுக்கு இப்படி கதைப்போம். வாயு நிலை ஒரு மூல் அணுக்களின் ஈட்டோட்டில் தளர்வாக, அங்க பயன் பண்ணப்பட்டிருக்கிறது தூரம் கூட ஈட்டோட்டில் இருக்க தளர்வாக தான் பயன் பண்ணப்பட்டிருக்கு. தளர்வாக பிணைக்கப்பட்ட ஒரு மூல் இலத்திரன்களை அகற்றி
ஒரு மூல் இலத்திரன்களை அகற்றி எதற்கு பிறகு எங்கண்ட கருக்கவச்சி விசைக்கு அப்பால் முடிவிலி இன்ஃபினிட்டி தூரம் முடிவிலி தூரம் கொண்டு சென்று வாயு நிலையில் ஓரலகு நேரேற்றம் கொண்ட ஒரு மூல் கட்டியன்களை உருவாக்குவதற்கு தேவையான சக்தி சரி அல்லது வழங்கும் இழிவு சக்தி இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது உண்மையிலேயே அயனாக்க சக்தியா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஃபார் என்ஏ கேஸ் கட்டாயம் பிசிக்கல் ஸ்டேட் கவனம் வாயு நிலை முக்கியம். சரி இதுல இருந்து நான் யாரை உருவாக்க போறேன் Na பிளஸ் கேஸ் ஸோ பிளஸ் எலக்ட்ரான். சரி அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்ன உண்மையிலேயே இதுதான் IE1 என்றது என்ன அயனைசேஷன் எனர்ஜி ஃபர்ஸ்ட் யாருக்குரியது Na வாயுக்குரியது புரியுதா? எஸ் சார். ஓகே இதே மாதிரி நான் மெக்னீசியத்துக்கு கதைக்கிறேன் மெக்னீசியம் கேஸ் இதுல இருந்து என்ன வருது Mg பிளஸ் கேஸ் பிளஸ் எலக்ட்ரான் ஸோ IE1 யாருக்குரியது Mg கேஸுக்குரியது. அதே மாதிரி வேற ஒரு எலிமெண்ட் இருக்கு அலுமினியம் கேஸ் இங்க என்ன வரப்போகுது Al பிளஸ் கேஸ் பிளஸ் எலக்ட்ரான் ஸோ IE1 is given by Al gas. சரி ஸோ நம்மளால என்ன செய்யலாம் இதை நாங்கள் கழிக்கலாம். ஸோ ஐதரசன் கேஸா இருந்தாலும் அதே தான் என்ன வரப்போகுது H பிளஸ் கேஸ் பிளஸ் எலக்ட்ரான் E1 H gas. சரி அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப இதுல ஒரு வேர்டை வடிவா கவனிச்சு பாருங்கோ உருவாக்குவதற்கு சொல்லியிருக்கு தேவையான சக்தி அல்லது என்னது வழங்கும் இழிவு சக்தி. அப்ப எப்படி பார்த்தாலும் நாங்க சக்தியை என்ன செய்யறோம் வழங்குறோம். எப்படி பார்த்தாலும் சக்தியை நாங்க என்ன செய்யறோம் வழங்குறோம். ஆகவே எங்களுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னது எங்கண்ட அயனாக்க சக்தி எல்லாமே அயனாக்க சக்தி என்பது என்னது ஓர் அகவெப்ப செயல்முறை ஆகும் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஆகும். சார் இதை நான் வேணும்னு சொன்னா இதை நான் குட்டி அதுல ஒரு சுமார் டயக்ராம் மாதிரி அங்க என்ன செய்யலாம் ஒரு விளங்குறதுக்கு போட்டு பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் சரி இப்படி ஒரு டயக்ராம் சின்ன டயக்ராம் இங்க நாங்கள் என்னத்தை வச்சுக்கொள்றோம் எனர்ஜி சரி என்னத்துல இருக்கும் கிலோ ஜூல் மூல் -1ல இருக்க போகுது. சரி இதுல நாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்டா நான் இதுல சோடியம் கேஸை வச்சிருக்கிறேன். அப்போ சோடியம் கேஸ்ன்றது எங்க போற Na பிளஸ் கேஸா போக. சரி இப்ப இந்த மாற்றம்ன்றது இதுக்கு நாங்க சக்தியை வழங்குவோம். ஸோ இதுதான் IE1ன்றது இதுல என்னவா இருக்கும் பிளஸ் VE செய்ய போகுது காணப்பட போகுது. அப்ப உண்மையில எங்களுக்கு தெரியும் சக்தி என்றது Na கேஸிலும் பார்க்க Na பிளஸ் கேஸுக்கு என்னவா இருக்கும் உயர்வா இருக்கு. சரி ஆனால் எங்களுக்கு தெர்மோடைனமிக்லி ஸ்டெபிலிட்டி ஓ ஸ்டேபிள் சரி அவர்தான் சொல்லுவோம் என்னண்டு வெப்ப ரசாயன உறுதி எங்களுக்கு தெரியும் சக்தி கூடினால் உறுதி என்ன செய்யும் குறையும். சோ வெப்ப ரசாயன உறுதி என்றது
Na gas greater than Na plus NA gas plus இருக்கும். gas. Stability Na gasக்கு increase ஆயிருக்கும் compared to the Na plus gas. NA plus But gas. the energy is compared to Na gas and Na plus gas. The Na plus gas the more energy than Na gas. Okay? NA gas. Yes, sir. ஸோ இது எங்களுக்கு தேவையான விஷயம். சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் தேவையான சொன்னால். ஓகேயா? Yes, sir. ஓகே. இப்ப நான் உங்களை சும்மா இருக்கேன். ரெண்டாம் அயனாகுது. இது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு நாங்கள் டெபினிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்றால் என்ன? வாயுநிலை 1 மோல் டெல் மீ. சரி. gaseous கேட்டயனிலிருந்து தொடர்பாக பிணைக்கப்பட்ட 1 மோல் எலக்ட்ரானை அகற்றத் தேவையான சக்தி. என்ன சொன்னீங்க? வாயுநிலை ஐ மீன் 1 மோல் gaseous கேட்டயனிலிருந்து ஓகே. அதுல லாஸ்ட் ஷெல்ல தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள 1 மோல் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி தே- நியூக்ளியர் அட்ராக்ஷன்ஸுக்கு அப்பால கொண்டு போய் இன்ஃபினிட்டியில எங்களுக்கு அங்க என்ன கொண்டு சேர்க்க- இங்க நாங்க சொல்லுவோம் என்னது ஓரளவுக்கு நேரம் யூனிபாசிட்டிவ் கேட்டைன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அயனைசேஷன். அங்க என்ன வரும்? ஈரலகு ஏரேற்றம் கொண்ட அங்க மாறும். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பிளஸ் இருக்கு. சோ நாங்க இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் அழகு அகட்டி கொண்டு போறதால எங்களுக்கு +2 என்ற ஒரு ஸ்டேஜ் செய்ய போது வரப்போகுது. ஓகேயா? Yes, sir. சோ அதை பார்த்தோம்னா எங்களுக்கு சரி. சரி, எடுத்துட்டீங்க ஸ்கிரீன்ஷாட்? Yes, sir. ஓகே. சோ நெக்ஸ்ட் நாங்க மூவ் பண்ண போறது எது சம்பந்தமானு சொன்னால் எங்களோட அயனாங்க சக்தி தங்கி உள்ள காரணிகள். சரி, the அயனாங்க சக்தி depends on some factors. So we are consider that factors. What are the factors? அயனாக்க சக்தி தங்கி உள்ள காரணிகள். சரி, அயனாக்க சக்தி தங்கியுள்ள காரணிகள். ஃபர்ஸ்ட் என்னென்ன காரணிகளை தங்கி இருக்கும்டா உண்மையிலேயே எங்களோட அட்டமிக் ரேடியஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸ்லயுமே எங்களுக்கு அயனாக்க சக்தியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரி, அயனாக்க சக்தி என்ன செஞ்சிருக்கும்? டிபெண்ட் பண்ணியிருக்கும். என்னென்னது உண்மையிலேயே? அப்ப பிரதான சக்தி மட்ட எண்ணிக்கை. அடுத்த இதுல தங்கி இருக்கும் Nuclear attraction. நியூக்ளியர் அட்ராக்ஷன். அடுத்தது screening effect. Yeah. And one more thing, here's the extra one. What is that? That is the electronic configuration. இலத்திரன் நிலையமைப்பு. Okay. ஸோ 4 ஃபேக்டர்ஸ்ல என்ன செஞ்சிருக்க போகுது? எங்களுக்கு அயனாக்க சக்தி தங்கி இருக்க போகுது. ஸோ இதே நாங்க நோட்ஸ் எழுதி 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 என்ன செய்ய தேவையில்லை, கஷ்டப்படுறதுக்கு ஈஸியா நாங்க என்ன செய்யலாம், முடிச்சுட்டு போகலாம். நீங்க ஏன் சொல்றேன்? அயன பிரதான சக்தி மட்ட எண்ணிக்கை என்னன்னு வைக்கிறேன், கருக்க வச்சிய நியூக்ளியர் சார்ஜ் என்று வைக்கிறேன். திரையர் விளைவு நாங்க இந்த வைக்கிறாங்க ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ இது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஓகே, இது பிரச்சனை இல்லை, இது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஓகே, அப்ப எங்களுக்கு அயனாக்கல் சக்தி தானே, அப்ப IE1 தானே கதைக்க போறேன்னு. சரி, IE1 வைக்கிறேன். ஸோ IE1 உண்மையிலே சொல்லுங்க, ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. ஒரு கவர்ச்சி எங்களுக்கு கூடவா இருந்துச்சு சொன்னால், சரி, கவர்ச்சி கூடவா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் உடைக்கிறது ஈஸியா கஷ்டம், பிரேக் பண்றது ஈஸியோ ஹார்ட், டிஃபிகல்ட். சோ எங்களுக்கு எலக்ட்ரான் வந்து கருவுக்கு கிட்ட இருக்கேக்குள்ள கவர்ச்சி கூடவா இருக்குமா, கருவுல இருந்து தூரமாக இருக்கும் போது கவர்ச்சி கூடவா இருக்கும், கிட்ட இருக்கும்போது. அப்ப சக்தி மட்டம் சின்னனா இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு நியூக்ளியர் அட்ராக்ஷன் ஹையா இருக்கும். சோ அதை பிரேக் பண்றதுக்கு தேவையான எங்களோட எனர்ஜி என்னவா இருக்கும்? ஹையா இருக்கும். அப்ப எங்களுக்கு அயனாக்க சக்தின்றது கூடணும் என்று சொன்னால், அயனாக்க சக்தி கூடணும் என்று சொன்னால் பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை குறைவா இருக்கணுமோ உயர்வா இருக்கணும்?
குறைவா. குறைவா இருக்கும். ஸோ I1 ப்ரொபோர்ஷனல் டு 1/n. n கூடிச்சுன்னு சொன்னால் அயனாக்க சக்தி குறைஞ்சிரும். புரியுதா? எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நியூக்ளியர் அட்ராக்ஷன் கூடிச்சுன்னு சொன்னால், கருக்க வச்சு கூடிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அதை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி கூட தேவையா குறைய தேவையா? கூட. கூட. ஸோ நியூக்ளியர் சார்ஜுக்கு என்னவா இருக்கும்? ப்ரொபோர்ஷனலா Directly இருக்கும். proportional. ஸ்கிரீனிங் எஃபெக்ட்ன்றது கூட 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 எங்களுக்கு என்ன செய்யும்? ஈட்டோட்டு இலத்திரன்கள், எங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் செல்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எங்களோட நியூக்ளியஸ்ல இருந்து எவே பண்ணி போகும், அதாவது தூரவா போகும். அப்ப டிஸ்டன்ஸ் கூடிச்சோண்டா நியூக்ளியர் அட்ராக்ஷன் செய்யும், குறையும். ஸோ உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்ன செய்யும்? குறைஞ்சிடும். ஸோ குறைவு. ப்ரொபோர்ஷனல் டு 1/AC. இது முதல் புரியுதா? எஸ் சார். சரி, இவ்வளவு நாங்க வச்சுக்கலாம். இதுக்கு ரீசன் சேம் ரீசன். நாங்கள் அங்க பார்த்து அதே விஷயம் தான். சக்தி மட்டம் கூடிச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் between the nucleus and the last valence electron cells distance are high, the nuclear attraction is low, so the ionization energy is needed ionization energy is low. High. Low. Yeah, n கூடிச்சோன்னு சொன்னால் and nuclear attraction கூடிச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் எங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்ன செய்ய போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே தானே? அயனைசேஷன் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகினா அயனைசேஷன் லோ தானே? யா, அது போட்டுருக்கேன் நீங்க. இன் ப்ரொபோர்ஷனல் தான் போடுங்க. I1 ப்ரொபோர்ஷனல் 1/AC. யா யா. ஓகே. நீங்க நான் மாத்தி இன்னொரு சொல்லுங்க. ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சோ இப்ப உங்களுக்கு செட் எஃபெக்ட் கூடிச்சுன்னு சொன்னால், செட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அயனைசேஷன் எனர்ஜிக்கு என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். செட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். வை? வாட் த ரீசன்? பிகாஸ் செட் எஃபெக்ட் வந்து நியூக்ளியர் சார்ஜ் தானே. செட் எஃபெக்ட் எல்லாமே கிளியரா படிச்சிட்டோம். செட் எஃபெக்ட் பண்ணா செட் எஃபெக்ட் கூடிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ரேடியஸ் என்ன செய்யும்? செட் எஃபெக்ட் கூட ரேடியஸ் என்ன செய்யும்? குறையும். எல்லாம் படிச்சாச்சு. ரேடியஸ் குறைஞ்சா என்ன செய்யும்? நியூக்ளியர் அட்ராக்ஷன் கூடும். சோ எங்களுக்கு அதை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி ரேடியஸ் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான எனர்ஜி என்ன வேற? எனர்ஜி வந்து கூட. எனர்ஜி ஹையா தேவை. அதனாலதான் செட் எஃபெக்ட் கூடிச்சுன்னு சொன்னால் ரேடியஸ் குறையும். அதனால தேவையான அதை உடைக்கிறதுக்கு தேவையான அயனைசேஷன் எனர்ஜி என்ன இருக்கும்? உயர்வா இருக்கும். புரியுதா? எஸ் சார். ஓகே. இவ்வளவு இதுல இருக்க விஷயம். இதுல 4வது ஒரு விஷயம் நாங்க போட்டிருக்கோம். இது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். சரி, இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்பு என்ற ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. என்ன இலத்திரன் நிலையமைப்பு என்று சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் எஸ் பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் S2 என்றதை நாங்க என்ன எடுப்போம்? ஃபுல்ஃபில் ஸ்டேஜ் என்று கதைப்போம். முழு நிரம்பல் நிலை. ஓகே தானே? அதே மாதிரி P பொறுத்த வரைக்கும் P6, D பொறுத்த வரைக்கும் D10. இந்த இவ்வளவுமே என்னதான் எங்களுக்கு முழு நிரம்பல் நிலை. The same time P பொறுத்த வரைக்கும் P3, D பொறுத்த வரைக்கும் D5. இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலையாக்கள்? half filled. Yes, array நிரம்பல். half filled electronic configuration. array நிரம்பல் நிலை. Compared to the other electronic configuration, this half filled electronic configuration and full filled electronic configuration are more stable than other normal electronic configuration. ஓகே தானே? ஏனைய இலத்திரன் நிலையமைப்போட ஒப்படைக்குள்ள எங்களுக்கு அரை நிரம்பல் நிலையில இருக்கிறாக்களும் முழு நிரம்புள்ள நிலையில இருக்கிறாக்களுடைய உறுதித்தன்மை என்னவா இருக்கும்னா உயர்வா இருக்கும். At the same time, compared to this electronic configuration stage and half fill and full fill, எங்களுக்கு அதுலயும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் முழு நிரம்பல் நிலை என்றது கிரேட்டர் தேன் என்னவா இருக்க போகுது? அரை நிரம்பல். இது வச்சு என்னது? ஸ்டெபிலிட்டி.
என்று கதைக்கலாம், அல்லது ஸ்டேபிள் தன்மை என்று செய்யலாம் கதைக்கலாம். ஸ்டேபிலிட்டியோ ஸ்டேபிள் தன்மை. முழு நிரம்பல் என்றது அரை நிரம்பலிலும் பார்க்க உறுதித்தன்மை கூடவே இருக்கும். அப்ப உறுதியா இருக்கிற ஒரு ஆளை நாங்கள் உடைக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு ஈஸியா கஷ்டமா? சாரி விளங்கல சார். எங்களுக்கு ஸ்டெபிலிட்டியா ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ஆளை நாங்கள் உடைக்கணும், டிஸ்ட்ராய்ட் ஆகணும்னு சொன்னால், உடைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான எனர்ஜி கூட தேவையா குறைவா தேவையா? கூட தேவை. ஸோ அதனாலதான் இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வரையக்குள்ள எங்களுக்கு எனர்ஜி நீடட் ஆகுற தேவையான எனர்ஜி கொஞ்சம் என்னவா இருக்கும் கம்பேர் டு அதே எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனோட கொஞ்சம் உயர்வா இருக்கும். புரியுதா? எஸ் சார். சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இதைத்தான் நாங்க என்ன செய்யணும் இந்த கிராஃப்ல, இதைத்தான் நாங்க விளக்கமா சொல்ல போறோம். ஸோ அதை பேசிக்கா முன்வைக்க என்ன செஞ்சிடாது சொல்லிக்கிறாரு. சரி, இதை தேவையான டக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. சரி சார். ஓகே, சரி. அப்ப இது எங்களுக்கு என்ன செஞ்சது முடிஞ்சது. இப்ப எங்களுக்கு இதை நான் ஃபுல்லா கஷ்டப்படாமல் இதை உங்களுக்கு ஈஸியான வழியில போட்டு வரும். ஒன்று நாங்கள் என்ன வயசு கதைக்க போறோம், 2 விதத்துல கதைக்கலாம். ஒன்று என்ன வயசா, குரூப் வைஸா, என்னது டவுன் த குரூப் கதைப்போம். ஓகே. டவுன் த குரூப் கதைப்போம். இது என்ன வேற போகுது, அக்ராஸ் தி பீரியட். அக்ராஸ் த பீரியட் செய்ய போறோம், கதைக்க போறோம். அப்போ நீங்களே சொல்லுங்க, டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜிக்கு என்ன நடக்கும்? டவுன் த குரூப் உண்மையிலேயே என்னென்ன விஷயம் நடக்கும்? செட் எஃபெக்டில் என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். செட் எஃபெக்டில் எங்களை உண்மையிலேயே பெரிய சேஞ்ச் இல்லை, இன்க்ரீஸ் ஆகும். எது செட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? செட் எஃபெக்டில் எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய அதிகரிப்பு இல்லை, இன்க்ரீஸ் ஆனாலும் எங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கு. ஆனால் இங்க உண்மையில் நாங்க எதை கதைப்போம், எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இங்க என்ன இருக்க போகுது, எஃபெக்டிவா இருக்கு. புரியுதா? எஸ் சார். அப்ப இதே எஃபெக்டிவா இருக்கிறதால எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு ரேடியஸ் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் இன்க்ராஜ்னு சொன்னால் எங்களுக்கு I1 என்ன செய்யும், குறையும். அப்ப டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். This is very simple. But across the period, across the period என்ன நடக்கும் உண்மையிலேயே, அணுவேற என்ன செய்யுது உண்மையிலேயே யோசிங்க. across the period எங்களுக்கு this directionல ரேடியஸ் என்ன செய்யுது, டிகிரீஸ் ஆகுது. ஓமா இல்லையா? எஸ் சார். அப்ப நாங்க என்ன யோசிப்போம், ஆறு தொடர்ச்சியா குறைந்து ஆறுன்றது எனக்கு இப்படியே தொடர்ந்து இந்த திசையில ரேடியஸ் குறைஞ்சோன்னு போறதால எங்களுக்கு I1 என்ன செஞ்சோன்னு போகணும், இப்படியே கூடிக்கொண்டு போகணும் நாங்க எதிர்பார்ப்போம். ஓமா இல்லையா? பட் அப்படி அங்க நடக்காது. என்ன செய்யாது, அப்படி அங்க நடக்காது. சில இடங்கள்ல மாற்றம் பெறும், சில இடங்கள்ல மாற்றம் பெறும். என்ன மாற்றம் பண்றதை நாங்க என்ன செய்ய போறோம், இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். அக்ராஸ் த பீரியட்ல நாங்கள் கதைக்கும் பொழுது உண்மையிலே என்ன நடக்க போகுது, நான் ஒரு 2 மார்க்கு எங்களுக்கு என்ன படம், இந்த அயனைசேஷன் எனர்ஜியில் நாங்கள் கதைக்க போற ஒரு 2 இமேஜை நான் ஒரு பீரியட்டுக்கு எடுத்திருக்கேன். செகண்ட் பீரியடோ தேர்ட் பீரியடோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுல தான் உங்களுக்கு என்ன இருக்கும், குரூப் 1, இதுல குரூப் 2, இதுல குரூப் 3, இதுக்குள்ள குரூப் 4, இதுல குரூப் 5, திருப்பி இங்க குரூப் 6, திருப்பி இங்க என்ன வர போகுது, குரூப் 7, திருப்பி இங்க குரூப் 8. சரி, அப்ப உண்மையிலேயே நாங்க சொன்னதின்படி பார்த்தோம்னு சொன்னா ரேடியஸ் என்று தொடர்ச்சியாக குறைவடைந்து போகுது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக என்ன செஞ்சிருக்கணும், ஐ மீன் நான் சொல்ல வர்றது இப்படி என்ன செஞ்சிருக்க வேணும், உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகியிருக்க வேணும். ஓமா இல்லையா?
சரி ஐ மீன் நான் எப்படி சொல்றேன்னா இங்க குரூப் 1 சொன்னால் குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 குரூப் 5 6 7 and 8 இப்படி போயிருக்கணும். பட் இப்படி என்ன செய்யல எங்களுக்கு போகல. இது போல இதுதான் ரைட். ஏன்னு தான் நாங்க பாக்குறோம். என்ன ரீசன் பார்த்தோம்னு சொன்னால் இந்த குரூப் 2 இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை பார்த்தோம்னு சொன்னால் என்ன வர போகுது NH2. அதே நேரம் குரூப் 5 இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை பார்த்தோம்னு சொன்னால் NH2 NB3. ஓமா இல்லையா? Yes, sir. பட் இந்த குரூப் 3ல பார்த்தோம்னு சொன்னால் NH2 NB1. இங்க பார்த்தோம்னு சொன்னால் NH2 NB4. ஸோ இந்த NH2 and NH2 NB3 என்ன எடுக்கிறேன் இதான் எடுக்க போறோம். இது இங்க பாருங்க NH2 and NH2 NB1. At the same time NH2 NB3 NH2 NB4 எடுக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருந்து ரிமூவ் ஆகும்? எந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருந்து ரிமூவ் ஆகுது? இதுல S இந்த 2ல இருந்து. இங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருந்து ரிமூவ் ஆகுது? S எலக்ட்ரான் ரிமூவ் எங்க இருந்து? S2ல இருந்து. சாரி எதுல? Sல இதுல கேக்குறேன். Pல இருந்தா? Pல இருந்தான்னு கேள்வி கேக்குறீங்களா? P தானே. எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிமூவ் ஆகும்? நோ, எலக்ட்ரான்ஸ் நிரம்பிக் கொண்டு போறதுல இருந்து எலக்ட்ரான் அகற்றப்படுறதும் எப்படி அகற்றப்படும்? வெளியில இருந்து அகற்றப்படும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் இங்க எங்க இருந்து? P1ல இருந்து. அட் தி சேம் டைம் இங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருந்து ரிமூவ்? P3ல இருந்து. எலக்ட்ரான் ரிமூவ் P3ல இருந்து. இங்க எங்க? P4. Compared to P3 and P4 எது ஸ்டேபிள் தன்மை கூடினது? P3. S2 and P1 எது ஸ்டேபிள் தன்மை கூடினது? S2. சோ இவரில இருந்து முதலாவது இலத்திரன் அகற்றுறதுக்கு வழங்குற சக்தியிலும் பார்க்க S2ல ஸ்டெபிலிட்டி கூடின ஒரு ஆளுக்கு இலத்திரன் அகற்றுறதுக்கு வழங்க வேண்டிய சக்தி கொஞ்சம் என்னவா இருக்கு? கூட. அட் த சேம் டைம் P4ல இருந்தும் பார்க்க P3க்கு தேவையான சக்தியின் அளவு என்னவா இருக்க போது? உண்மையிலேயே கூடவா இருக்கு. அதனாலதான் உண்மையிலேயே கண்ட அக்ராஸ் த பீரியட்ல இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் குரூப் அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் குரூப்ல என்ன இருக்குது? ஒரு ரக்கம் ஒன்று இருக்குது. செகண்ட் குரூப்ல இருந்து தேர்ட் குரூப்புக்கு ஒரு டவுன் இருக்கும். அதே மாதிரி 5 6 குரூப்ல இருந்து 6 குரூப்புக்கு ஒரு சின்ன டவுன் இருக்கும். ரீசன் என்ன? இந்த ரெண்டு இடத்தையும் நாங்கள் எதை கொண்டு மட்டும்தான் விளக்க இயலும்? எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை மட்டும்தான் வச்சு விளங்கப்படுது. நீங்க ரேடியஸை வச்சோ சர்டிபிகேட்டை வச்சோ எதை வச்சும் என்ன செய்ய இயலாது? விளங்கப்படுத்த இயலாது. புரிகிறதா? எஸ் சார். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகேயா? எஸ் சார். சரி, அப்ப இதுதான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான வடிவம். அதே நேரம் இந்த வடிவத்தை சொல்லுவாங்க. என்ன வடிவம் சொல்லுங்க அமிது? ஜிக்ஸாக் வடிவம் என்ன செய்வாங்க? குறிச்சு கொள்ளுவாங்க. ஜிக்ஸாக் வடிவம் என்ன செய்வாங்க? எங்களுக்கு குறிச்சு கொள்ளுவாங்க. அப்ப எங்களுக்கு இது என்ன செஞ்சிருக்க வேணும்? கிளியரா தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப உண்மையிலேயே இந்த பாட்டுல சர்டிபிகேட் என்ன செய்யுது? அக்ராஸ் த பீரியட் across the period set effectக்கு என்ன நடக்குது? எல்லாரும் இது ரேடியஸ்ல படிச்சிட்டோம். செட் எஃபெக்ட்க்கு என்ன நடக்கும்? across the period செட் எஃபெக்ட்க்கு என்ன நடக்கும்? அது மட்டும் மறந்துட்டேன் சார். நீங்க அப்படி யோசிக்கணும். பாடமாக்கி வைக்கணும், அதை நாங்கள் மெமரைஸ் பண்ணித்தான் வைக்கணும் நீங்க யோசிக்கணும். செட் எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு நான் படிப்பிச்சேன் தானே? செட் எஃபெக்ட் என்ன? உண்மையிலேயே ஈட்டோட்டு இலத்திரன் மீது உண்மையா என்ன செய்ய போகுது? உங்களுக்கு கவர்ச்சியும் இருக்க போகுது. அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற இலத்திரங்கள் அவரை கவராமல் தள்ளவும் போகுது. ரெண்டுக்கும் இடையிலான நெட்டான ஒரு வேல்யூ தான் செட் எஃபெக்ட். இல்லாட்ட இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சிருங்க. எது செட் எஃபெக்ட்ன்றது என்ன வர போகுது? செட் மைனஸ் சிக்மா தான்.
ஓகே இங்க across the period set என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். இன்க்ரீஸ் ஆகும். செட்ன்றது என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. சரி ஓகே, அப்ப எங்களுக்கு சிக்மான்றது என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகும். சிக்மான்றது என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஆகும். டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். ஏ Z இன்க்ரீஸ் ஆயினா அது டிக்ரீஸ் ஆகும் தானே. அப்படி என்னன்னு நீங்க சொல்லுவீங்க. சிக்மான்றது என்ன, ஒவ்வொரு ரேடியஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கூடிக்கொண்டு பார்க்க போறோம். யா எலக்ட்ரான்ஸ் கூடிக்கொண்டு எல்லாம் போகும். ஓ ஒரு ஒரு எலக்ட்ரான்ஸ் கூடிக்கொண்டு போறதால எங்களுக்கு என்ன நடக்கும், நம்பர் சிக்மா என்ன செய்யும், கூடும். ஸ்பின் பண்ண டிஃபரன்ஸ் கூடும். கூடும். உண்மையிலேயே செட் எஃபெக்ட்டுக்கு என்ன நடக்கும், செட் எஃபெக்ட் என்ன செய்ய போகுது, உண்மையிலேயே இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும். செட் எஃபெக்ட் என்ன செய்யும், எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த செட் கூடும். சரி, அதே சிக்மாண்ட அதிகரிப்புன்றது செட்டை விட குறைவா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒட்டுமொத்தமா செட் எஃபெக்ட் என்ன செய்ய போகுது, கூட போகுது. செட் எஃபெக்ட் கூடிச்சா எங்களுக்கு என்ன செய்யும், இதாலதான் எங்களுக்கு என்ன செய்யறது, ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். டிகிரீஸ் ஆகுது. சோ இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சம்டைம் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கணும், குழப்பம் இல்லாமல் தெளிவா சொல்லக்கூடியதா இருக்கணும். என்னண்டு across the period செட் எஃபெக்ட் எங்களுக்கு என்ன நடக்கும், அது சம்பந்தமா சொன்னாலும் சொல்லணும். செட் எஃபெக்ட் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதால ரேடியஸ் எங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுறதா நாங்க என்ன செய்வோம், எலக்ட்ரானிக் எங்கண்ட அயனைசேஷன் எனர்ஜி என்பது கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் ஆகணும் மட்டும் நாங்க நினைப்போம், திங்க் பண்ணுவோம். பட் அது possible இல்ல, because the electronic configuration are affected some places in group 2 and group 3 and group 5 and group 6. That's why that graph is go to the 6-ax வடிவம். ஓகே, 6-ax ஷேப்ல என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இது கிளியரா? எஸ் சார். ஸோ இவ்வளவு நான் எங்களுக்கு பேசிக்கா அயனாக்கட் சக்தி என்றா என்னன்னு தெரியணும். அதுல முதலாம் அயனாக்கட் சக்தி என்றா என்னன்னு தெரிய வேணும். அயனாக்கட் சக்தி தங்கிற காரணிகள் என்னன்னு தெரியணும். அதுல எப்படி அந்த அயனாக்கட் சக்தி எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி விஷயம் என்ன செய்யணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே தானே? எஸ் சார். சரி, நாங்கள் இனி என்னத்தை பற்றி பார்க்கணும், உண்மையிலேயே கிராஃப் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்க்கணும். இன்னொரு விஷயம்னு சொன்னால், எனக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஜுனிக்கு வர சொல்லி ஒரு கால் வந்தது. ஸோ நான் இப்போ போகணும். உங்களுக்கு நைட் நான் 10:30க்கு எடுப்பேன். 10:30 ஃப்ரீ தானே நீங்கள்? எஸ் சார். ஓகே, நைட் 10:30 ஜாயின் பண்ணுங்க. நான் பேலன்ஸ் எடுப்பேன். 10:30 to 11:30 எடுப்பேன். ஓகே சார். ஓகே, சாரி. across the period சிக்மா வந்து இன்க்ரீஸ் ஆகும் தானே? சிக்மா என்ன நடக்கும்னு சொல்லும் போது நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகும். சொன்னா Z வந்து இன்க்ரீஸ் ஆகும், Z எஃபெக்டும் இன்க்ரீஸ் ஆகும், சிக்மா குறையும் தானே, பட் இன்க்ரீஸ் ஆகும் குறையுமா டவுட். இங்க பாருங்க, சிம்பிளா பாப்போம். ஒரு ஒன்றுக்கு நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தா சரிதானே? சரி, இப்ப இதுல எங்களுக்கு என்னதுக்கு எடுப்போம், சோடியத்துக்கு எடுப்போம். சரி, இங்கால என்னதுக்கு எடுப்போம், பாஸ்பரஸுக்கு எடுப்போம். ஓகேயா? இதுல மேக்னீசியத்துக்கு எடுப்போம். ஈஸியா 2 எலக்ட்ரான் இருக்கும். இதுல 2 எலக்ட்ரான், இதுல 5 எலக்ட்ரான். சரி, இதுல சிக்மா எத்தனை, செட் எத்தனை, 12. இவைட்ட செட் எத்தனை, 15. சோ நாங்க சிக்மா கணிக்கணும். சிக்மா கணிக்க போறோம். இங்க 2 1 தர 0.35. ஏன் 1 நாங்கள் கால்குலேஷனுக்கு கொடுத்துருவோம். ஓகே தானே? ஓகே, செகண்ட் அப்போ 1 தான் எங்களுக்கு கால்குலேஷனுக்கு வரப்போ. இதுல 8 எலக்ட்ரான், இதுல 2. சோ 8 into 0.85. சோ 2 into 1.0. At the same time இங்க 5 இருந்தது, 1 கவிச்சி கொடுத்துருவோம். சோ 4 into 0.35 and 8 into 0.85 and 2 into 1.0. ஸோ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 0.35 plus 6.80 plus 2. What is the value? 9.15. This value 1.4 plus 6.8 plus 2.0. How much? 8.8, 9.8, 10.2. Yeah. Right? But yes, sir. Here 12 minus 9.5. Here Z 15 minus 10.2. So this value is 2.85. This value is 4.8. Certificate is increases. But sigma என்ன செய்யுது? Increase ஆகுது. பட் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, அதோட கால்குலேஷன் ஆகி வர செட் எஃபெக்ட் வேல்யூ தான் என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுது. இதை நீங்க பார்க்கலாம். சிக்மா என்ன செய்யுது,
இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. இதே குளோரினுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேட்டதால சொல்றேன். குளோரினுக்கு பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? குளோரினுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ரைட்? யா 3 4 5 6 7. சரி, இதுல நியூக்ளியஸ் இருக்குன்னு சொன்னால் இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட். ஒன்றை கொடுத்துருவோம். ஸோ 6 into 0.35 and 8 into 0.85 and 2 into 1.0. So how much? 2.1 plus 6.8 plus 2.0. How much? 8.8, 10.9. யா But 17 minus 10.9. How much? 6.1. 6.1. So set effect increases at the same time. Sigma also, screening effect also Increases. increases. Clear? Yes, sir. Okay. So both increases, but comparatively வந்து Z effect விட ஸ்கிரீனிங் எஃபெக்ட் குறைவு, அப்படிதானே? நோ, அப்படி நாங்கள் சொல்லல. அது ஏனென்றா நாங்க இதுல எதுவும் டிட்டர்மினேஷன் பண்ணது எங்களுக்கு அவரு செட்டு மேல டிட்டர்மினேஷன் பண்ணுது. யா சரி, அப்ப இங்க உண்மையில இங்கே இப்போ இப்படி பார்க்கலாம். இப்படி பாருங்களேன், இது 9.5 நீங்க கேட்டதுக்கு படி, இது 10.2, இங்கால 10.9, அங்கால போகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் அடுத்தடுத்த மூலகத்தை பார்த்தா ஓகே, என்ன ஈஸியா இருக்கு. அலுமினியத்தை பார்ப்போம். அலுமினியத்துக்கு என்ன வரப்போ சொல்லுங்க பார்ப்போம். 0.35 into 2 plus 0.85 into 8 plus 2 into 1.0. So this one எவ்வளவு? 0.70 plus 6.80 plus 2.0. How much? 7.5, 9.5, right? Yeah. So இங்க நாங்க என்ன செய்யுது? செட்ன்றது எங்களுக்கு 12ல இருந்து 13 இன்க்ரீசிங் உண்டு. Yeah. பட் எங்களுக்கு சிக்மான்றது 9.5ல இருந்து 9.15ல இருந்து 9.5 எவ்வளவு? 0.35. அப்ப எங்களுக்கு என்ன நடக்குது? அடுத்ததுக்கும் கழிப்போம். கழிச்சு பார்த்தா எங்களுக்கு ஈஸியா ஒரு முடிவு எடுக்கலாம். சிலிக்கனுக்கு என்ன வர போகுது? என்ன இதோட என்ன கூட போகுது? ஒரு 0.35 கூட போகுது. 9.5, 0.35, 5, 8, 9, 9.85. அப்ப இங்க என்ன வர போகுது? 9.85 வந்தா எவ்வளவு கூடுது? 0.35. அடுத்தது பாஸ்பரஸை கண்டுட்டோம். எவ்வளவு? 10.2. Yeah, 10.2. So this is 10.2. 10.2 and இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 0.35. இது எவ்வளவு தள்ளானு இன்க்ரீஸ் ஆகிக்கணும் போகுது பாருங்க. இது 0.35 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா உங்களுக்கு செட் என்ன செய்யுது? என்ன தால இன்க்ரீஸ் ஆகிக்கணும் போகும்? 1 இன்க்ரீஸ் ஆகும். எங்களுக்கு சிக்மான்றது 0.35 ஆல இன்க்ரீஸ் ஆகுறதால எங்களுக்கு என்ன செய்ய போகுது? செட் எஃபெக்ட்ன்றது கூட வரும். புரிஞ்சுதா?